தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர்ற மாதிரி பேச்செல்லாம் அடிப்படுது. ஒரு டிவியை வச்சு பாஜக தாவேக்காவை உங்க கூட்டணிக்கு கூட்டிட்டு வரதாவும் சொல்றாங்க, நெருக்கடி கொடுக்கறதா சொல்றாங்க. எப்படி இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்கணும்? அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். என்னைய விட அவர்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லா விவரம் தெளிவா சொல்லுவாரு. நாங்க எங்களை பொறுத்தளவுக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அமைத்து கொடுக்கிற வகுத்து கொடுக்கிற தேர்தல் வியூகங்களையும் வெற்றி கூட்டத்தையும் மக்களிடத்தில் எடுத்து சென்று அதை நாங்கள் மக்களிடத்திலே வாக்குகளாக பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அவருடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றிக்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வேலை தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இந்த விலைவாசி மின்சார கட்டணங்கள் கொண்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து அவர்கள் மீட்டெடுப்பதற்கு அம்மாவினுடைய ஆட்சி புரட்சி தலைவர் எடப்பாடி தலைவர்கள் அமைந்தவுடன் அவங்களுக்கு வளரணும்னு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க தேர்தல் ஆட்சியை. அதெல்லாம் நாங்கள் மக்களுக்கு கொடுத்துக்கோங்க. அந்த வேலை தான் எங்களுடைய முழு கவனம் இருக்கிறதே தவிர கூட்டணிக்கு வரக்கூடியவர்களை எப்படி தாயுகத்தோடு வரவேற்பது என்பது இந்தியாவுக்கே இலக்கணம் படைத்த தலைவர் புரட்சி தலைவர் ஐயா அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் யாரை வரவேற்கணும், யாரு சேர்க்கணும், யாருக்கு அழைப்பு கொடுக்கணும், யார் அழைப்பு கொடுத்திருக்கிறா, எல்லா விவரங்களும் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர். இரட்டை வேட பேச்சு அவங்கள பாரதிய ஜனதா கட்சியோட இருந்து அவங்க இது வரைக்கும் சேரலைன்னா மதி கேட்கிற கேள்வி நியாயம். அவங்க சேர்ந்து மத்திய அமைச்சராக இருந்தாங்களே, இப்ப பாரத பிரதமரை அழைச்சு கேளை விளையாட்டு அவரும் அவர் மகனும் நடத்துனாங்களே, 2 பேரும் கட்டி பிடிச்சி வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு. அதனால ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி இரட்டை வேடம் போடுவது திமுகவுக்கு கைவந்த கலை. அவங்க கூட்டணியில இருந்தா ஒரு பேச்சு பேசுவாங்க, கூட்டணி இல்லைன்னா ஒரு பேச்சு பேசுவாங்க. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அவங்க கூட இருக்கிற போது திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிற போது திமுக பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுச்சா? அவங்க பொதுச் செயலாளரையோ தலைவரையோ பாரதிய ஜனதா கட்சி நியமிச்சுட்டா? ஆக இது அதுல நம்ம பாரதிய ஜனதா கட்சி 2 கட்சியும் இல்லாம 3வது அமைச்சிருந்தாங்களே, அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அவங்க நியமிச்சாங்களா? அப்ப இது ஒரு கற்பனையான கட்டுக்கதையை கட்டமைத்து விடுறது, அதன் மூலியமா ஒரு மக்களை திசை திருப்புறது, தொண்டர்களை திசை திருப்புறது, இதெல்லாம் திமுகவுக்கு வதங்கி பரப்புறது, பொய் செய்கிறது, பொய் பிரச்சாரம், கோயம்புத்தூர் பிரச்சாரத்துல உலக சாதனை படைக்கிறது நம்முடைய திமுக. அதுல ஸ்டாலின் தொகுதி பங்கீடு நீங்க இறுதி செய்யாம இருக்கீங்க சார். அவங்க எல்லாம் நீங்க தனி கூட்டணியில வச்சீங்களா? எங்க கூட்டணியில இல்ல, உங்களுக்கு எதிரணி வேமா எங்க கூட்டணியில இருக்கிற தலைவர்கள் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு உரிய நேரத்துல எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பாங்க. ஏன் அவசரப்படுறீங்க? ஓட்டு போடுறதுக்கு தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்கல. கூட்டணி இருக்கிற கட்சி தலைவர்கள் அங்க பேச்சுவார்த்தையை பொதுச் செயலாளர்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பாரத பிரதமர் அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க, அமித்ஷாஜி அவர்களோடு நடத்திட்டு இருக்காங்க, மத்திய அமைச்சராக இங்க பொறுப்பேற்று பியூஷ் கோயல் அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க, நயினார் நாயுடு நடத்திட்டு இருக்காங்க. இதுல என்ன உங்களுக்கு இதுல சந்தேகமா? ஒரு சந்தேகம், தெளிந்த நீரோடை போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. உங்களுக்கு எதிர்பார்க்கிற செய்திகள் எல்லாம், பரபரப்பு செய்திகள் எல்லாம் அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிதிஷ்குமார் மாதிரில எடப்பாடி பொதுச் செயலாளரையே மாற்றுவாங்க அப்படின்னு முதல்வர் தொடர்ந்து பேசிட்டு வர மேடைகளும் அவருக்கு அடுத்த பொதுச் செயலாளர் அடுத்த பொதுச் செயலாளரும் ரெடியாக இருக்கிறார் அப்படின்னு அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி திமுக கூட்டணி வைத்த பொழுது அவர்கள் திமுகவை பாரதிய ஜனதா கட்சி அபகரித்து விட்டதா? அவங்க தலைவரை அவங்க நியமித்தாங்களா? அவங்க கூட்டணி இருக்கிற போது என்ன தர்மத்தை கடைபிடித்தார்களோ, கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தார்களோ, அதே கூட்டணி தர்மத்தை தான் எல்லா கட்சிகளோடு கூட்டணி வைக்கிற போது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இவர்களுக்கு என்ன? இது வெற்றி கூட்டணியாக, வலிமையுள்ள கூட்டணியாக. இன்னைக்கு தேர்தல் களத்துல திமுகவினுடைய ஊழல் சாம்ராஜ்யத்தை, திமுகவுடைய ஃபெயிலியர் மாடல் அரசை, திமுகவுடைய கையாளாத தரத்தை, திமுகவுடைய முறைகேட்டை, திமுகவுடைய தோல்வியை, திமுகவுடைய 525 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாததை
இன்னைக்கு களத்துல தோல் உரித்து காட்டுறது யாரு? நீங்க எல்லாம் மதுரைக்கு வந்திருந்தீங்க. பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு அமைச்சரும் மக்களுக்கு நன்மை செய்வதில் போட்டி போடுறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இப்ப திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் எதுல போட்டி போடுறாங்க அப்படின்னு பாரத பிரதமர் அவர்கள் ஊழலுடைய விவரங்களை புள்ளி விவரமாக எடுத்து சொன்னது மக்களிடத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மத்திய அரசோடு இணைந்து மதுரை மாவட்ட மக்களுக்கு, தென் மாவட்ட மக்களுக்கு எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு பாரத பிரதமர் அவர்களை மேடையில வைத்துக் கொண்டே சொன்னாரு. ஆகவே இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, கற்பனை கதை, அவதூறு கதைகள். இதெல்லாம் மக்களிடத்துல எந்த விதமான பலனையும் தராது, தாக்கத்தை ஏற்படுத்தாது. சார் இப்போ சிஎம் என்ன சொல்றாங்கன்னா சார், ஏன் பிரதமர் எதுக்கு திருமணத்துல வச்சாங்க? அப்ப ஆர் உதயகுமார் குறி வைக்கப்படுகிறாரா? இந்த இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது எனக்கு தெரியல. நாங்க மக்களை நம்பி இருக்கிறோம், மக்கள் எங்க மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்திலும் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் பல வளர்ச்சி திட்டங்களை நாங்கள் மதுரை மாவட்டத்திற்கும் 10 சட்டமன்ற தொகுதிக்கும் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கும் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அந்த சாதனைகளை சொல்லிதான் நாங்க மக்களிடத்துல வாக்கு சேகரிக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேட்டினாலே விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு அதெல்லாம் மக்களிடத்துல சொல்றோம். மின்சார கட்டண உயர்வு சொல்றோம். இதற்கெல்லாம் இன்றைக்கு தீர்வு காண்கின்ற வகையிலே புரட்சி தமிழர் எடப்பாடியோட தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. அவர் அறிவித்திருக்கிற 3 கட்ட தேர்தல் அறிக்கைகளை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். நாங்க இதை மட்டும்தான் நம்புறோம். மற்றதை பற்றி நாங்க எதை பற்றி சிந்திப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை, அதை பற்றி நாங்க கருத்திலையும் சொல்லுவதில்லை. அதிமுக தலைமையிலான கூட்டணியில ஏன் பிரதமர் பேச மாட்டேங்கிறாருன்னு ஸ்டாலின் சொல்றாரு. வெறும் என்டிஏ மட்டும்தான் சொல்றாரு. அதிமுக நேற்று கூட பியூஷ் கோயல் தான் தமிழ்நாட்டினுடைய நேற்று கூட தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக ரொம்ப தெளிவா ஆணித்தரமா நேற்று இரவு பாத்தீங்கன்னா 11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த திருச்சியில அந்த மேடையெல்லாம் ஆய்வு செய்ததுக்கு பிறகு அவர் சொல்லியிருக்கிறாரு. மாண்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி சொல்லியிருக்கிறாரு. மேடையில வச்சுக்கிட்டு தான் பாரத பிரதமர் அவர் மேடையில வச்சுக்கிட்டு தான் நாங்க எல்லாரும் பேசுறோம். மதுரை கூட்டத்துல பேசணும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேசினாரு. தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க ஆட்சி அமைப்போம். முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை நம்முடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லுகிறார்கள். பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர், இப்போது மத்திய அமைச்சர், இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் அவர் சொல்லுகிறார். முருகன் மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து நடத்துகிறார். அவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுகிறார். நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்கள் சொல்லுகிற போது இன்னும் நமக்கு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிற வகையில, மக்களுக்கு ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிற வகையில வாய்ப்பு இருக்கிறது என்பது உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு என்பது நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்களுடைய கவனத்துக்கு செல்லும். அவரும் மக்களுடைய இன்றைக்கு மக்கள் விரோத திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும். அதற்கு மாற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அமர வைக்க வேண்டும். இதுதான் அஜெண்டா. இதுல எந்த விதமான தெளிந்த நீரோடையாக மழை நீரை போல தூய்மையான சுத்தமான நீராக நம்முடைய காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. நன்றி, வணக்கம்.